Welcome to Cook for Kanis. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை 3 விதமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Subscribe, like and click the bell button. முதல்ல வெண்டைக்காவை நல்லா கழுவி தலையும் வாழையும் கிள்ளி இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காவை 3 விதமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விதத்துக்கு ஃபர்ஸ்ட் டைப்ல செய்யறதுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காவை தலையும் வாழையும் கிள்ளி இந்த மாதிரி கழுவி கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சமைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இது வெண்டைக்காய் போட்டிருந்த பேன் தான். லைட்டாக சூடாகட்டும், அந்த ஈரப்பதமெல்லாம் போகட்டும். சட்டி காஞ்சிடுச்சு, நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் எதுவும் போட வேண்டாம், நேரடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி வெண்டைக்காய் இதுக்கு போட்டுக்கலாம். நம்ம கரண்டி வச்சு வெண்டைக்காய் கலக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுத்து பார்க்கலாம். அப்பப்போ கலரி விடுங்க, நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு, ஓரளவுக்கு வணங்கிருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வணங்கலாம். உப்பு, மிளகாத்தூள் 2 போடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூளை இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ கலக்கி விடலாம். கொஞ்சம் ஜவ்வு வர மாதிரி இருக்குது வெண்டைக்காய்லேருந்து, பட் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அப்படியே உப்பும் இதுவும் போட்டு விடுங்க. இப்போ நம்ம கலக்கிட்டோம், மறுபடியும் தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அந்த மாதிரி கழிச்சு பார்ப்போம். மூடி வச்சிருக்க அந்த வெண்டைக்காவை திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம் வெண்டைக்காய் இருக்குன்னு பாருங்கள். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். மூடி வச்சிருக்க அந்த வெண்டைக்காவை திறந்து பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரையாக இருக்குது. நல்லா கலரி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் திறந்தே கலரி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி இப்போ நம்ம ரொம்ப நல்லா கலரி விட்டுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் சர்வ் பண்ணிடலாம். நம்ம இன்னொரு வெரைட்டி ஆஃப் வெண்டைக்காய் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய்கிட்ட நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். வடைச்சட்டி அந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா வடைச்சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெயே இல்லை, அதில் தண்ணியே இல்லை. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு கொஞ்சம்,
கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக கம்மி குவான்டிட்டி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். வெண்டைக்காய் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடலாம். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ திறந்து வைக்கலாம். நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதில் நம்ம வந்து தேங்காய் அடிஷன் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு தேங்காய் பூ அடிஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கலக்கி நம்ம இதை இறக்கிடலாம். சர்வ் பண்ணிடலாம். போதுமானது. இது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. இது ட்ரெடிஷ்னல் ஸ்டைலு, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கணும். சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. பொரியல் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை வந்து இன்னொரு விதமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி தலையும் வாலும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக. இந்த வெண்டைக்காயில் நடுவில் வந்து நான் இப்போ கீரை போடுறேன். எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வெண்டைக்காய் இருக்குன்னா இந்த வெண்டைக்காயில் நடுவில் இந்த மாதிரி வந்து கீரிக்கணும். நான் இதுங்க கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை நடுவில் வந்து கத்தி போட்டு இந்த மாதிரி கீரை வச்சுருக்கேன். நீங்கள் 2-3 இடத்துல கூட கீறலாம். பட் வந்து முழுசாக வெண்டைக்காய் கீராதீங்க. மேலேயே கீழி வந்து கொஞ்சம் கீராமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வெண்டைக்காய் உங்களுக்கு முழுசாக அப்படியே உடையாமல் இருக்கும். இப்போ இந்த கீரி வச்ச வெண்டைக்காயில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்புறமா வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் அடிஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் கலக்கி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா இந்த வெண்டைக்காயில் படுற மாதிரி நல்லா கலரிக்கணும். அதுலேயே தண்ணி விடும். அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு அதுலேயே இந்த மசாலாஸ் ஒரு தோசைக்கல் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். காயட்டும், தோசைக்கல் காயட்டும். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து இந்த மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாக படுற மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறேன், மசாலா போட்டு வச்சுருக்கிற வெண்டைக்காவை முதல்ல போடுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு சைடு. எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. திருப்பி பார்க்கலாம். திருப்பி போடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வணங்கும்.
இது எண்ணெயிலேயே எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கல்லில் போட்ட வெண்டைக்காய் வந்து நல்லா டார்க்காக பிளாக் கலர் மாதிரி ஃப்ரையாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். பக்கமுமே இந்த மாதிரி டீப்பாக ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம், எடுத்துடலாம். நீங்கள் வெண்டைக்காய் கரைஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. வெண்டைக்காய் கறியில் ஆக்சுவலாக அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தான் வந்து கரைஞ்சிருக்கு. வெண்டைக்காய் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஆனால் இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. Subscribe, like and click the bell வேறு வேறு button. டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.